அடுத்ததாக பேராசிரியர் சி இளங்கோ அவர்கள் வணிகம் கருத்தியல் நகர்மயம் என்ற புத்தகம் பற்றி பேச இருக்கிறார். மிக மிக சிறப்பான ஆய்வாளர்கள், மிக சிறந்த புதிய தரமான ஆற்றல்கள் கலப்பை பதிப்பக அரங்கில் வந்து பேசுவது உண்மையிலேயே மிக பெருமையாக இருக்கிறது. புத்தகங்களுடைய உள்ளடக்கம் மிகவும் வலிமையாக இருப்பதும் அதை பேசுபவர்கள் மிக தரமான ஆய்வாளர்களாகவும் நுட்பமான சிந்தனையாளர்களாகவும் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு பேராசிரியர் சி இளங்கோ அவர்களை பேச அழைக்கிறேன். வணிகம் கருத்தியல் நகர்மயம் அப்படின்ற அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சமகாலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு நூலாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இந்த நூல் தலைப்பு வந்து நமக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்துச்சுன்றது ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா வணிகம் கருத்தியல் நகர்மயம், எதுவும் கருத்தியல்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஏறக்குறைய ஒரு ஆசிரியர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது எழுதுறது பார்த்தீங்கன்னா ஆர் செண்பகலட்சுமி அப்படின்ற ஒரு ஆய்வாளர் தான். குறிப்பா தொல்லியல் சார்ந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆய்வு கட்டுரைகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக வாசிச்சுட்டு இருப்போம். ஏறக்குறைய ஒரு தமிழக வரலாறு சார்ந்த இந்த ஆய்வுகளுக்கு ஆர் செண்பகலட்சுமியோட ஆய்வுகள் வந்து நமக்கு தொடர்ச்சியா நமக்கு பயன்பட்டுக்கிட்டே இருக்குன்றது தான் நமக்கு யதார்த்தமா இருக்கு. இதுக்குள்ள இன்னொரு விஷயம், இதை மொழிபெயர்த்திருக்கிறது வந்து வேட்டை எஸ் கண்ணன்ற ஒரு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஒரு நூல் வாசிப்பது, ஒரு தொல்லியல் சார்ந்த நூலை மொழிபெயர்ப்பது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சில சொற்களை வந்து இன்னும் ஆழமா போட்டிருக்கலாம் அப்படின்றது தான் இதுல நமக்கான ஒரு இதுவா இருக்குது. ஆனா அதே நேரத்துல எந்த வகையிலும் ஒரு தொய்வு இல்லாமல் இந்த நூலை வந்து ரொம்ப நுட்பமாக படிக்கும்போது நிறைய வரலாறு சார்ந்த விஷயங்களையும் ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களையும் சமூக போக்கு, ஏறக்குறைய வந்து நம்ம ஒரு தமிழ் சமூக வரலாறு வந்து ஒரு சங்க காலகட்டத்திலேருந்து நம்ம ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு பின்னால் இருக்கிற விஜயநகர பேரரசு காலகட்டம் வரைக்குமான ஒரு சமூகம் என்ன மாதிரியான ஒரு தன்மைக்குள் இருந்தது, அந்த சமூகம் தனக்கான நகரங்களை எவ்வாறு உருவாக்கி கொண்டது, நகரங்களை உருவாக்குவதற்கான கருத்தியல் என்ன, ஏன்னா ஒரு பகுதி எப்படி திடீர்னு நகரமாக மாறுகிறது, கிராமமாக மாறுகிறது, நம்ம எப்படி திடீர்னு கிராமத்தான மாறிடுறோம், குறிப்பிட்ட பகுதிக்கான திடீர்னு நகரத்தான மாறிடுறோம், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஒரு நாட்டுப்புறவியல் சார்ந்து ஃபோக்லோர் சார்ந்து பார்க்கும்போது இந்த விஷயம் வேறையா இருக்கு. ஆனா தொல்லியல் சார்ந்த இது போன்ற ஆய்வுகளை நாம் முன்னெடுக்கும் போது நமக்கு துணையாக நமக்கான கல்வெட்டுகள், அது சார்ந்த செப்பேடுகள், தரவுகள் வந்து முதன்மையானதாக இருக்கின்றது. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு வாணிபம், வணிக நகரம் அப்படின்ற ஒரு தன்மையிலிருந்து இந்த ஆய்வு வந்து தொடங்குது. இப்ப நகரம் குறித்த ஒரு தேர்வு, இப்போ உலக அளவுல நகரங்களை பற்றிய ஆய்வுகள் வந்து போயிருக்கு. நம்ம தமிழ்ல இந்த நகரங்களை குறித்த ஆய்வுகள் வந்து ரொம்ப நிறைய பண்ணணும். ஒரு தொடக்க நிலையில தான் இருக்கு. இந்த நூலை வாசிக்கும் போது செண்பகலட்சுமி அவங்க சொல்ற அந்த தன்மைகள்லாம் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நகரம் குறித்த ஆய்வுகள் பெருசா நமக்கு நடக்கல. ஒரு பகுதி திடீர்னு எப்படி ஒரு நகரமாக மாறுகிறது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அந்த நகரம் எப்படி அந்த தன்மைகளை இழந்து அது ஒரு சாதாரண ஊராக போகிறது அப்படின்லாம் பார்க்கும்போது சங்க காலகட்டத்தில் இருந்த விஷயமா இருக்கலாம், சங்க காலத்தில் பேசப்பட்ட நகரங்களா இருக்கலாம். இப்ப நகரத்திற்கான அந்த குவாலிட்டிஸ் என்னென்ன மாதிரியான தன்மைகள், பண்புகள் இருந்தால் அது நகரமாக மாறும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த நூல்ல பேசிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 8 தலைப்புகளில் பிரிச்சுட்டு பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஆய்வுக்குள்ள இருந்து இந்த தரவுகளை அவங்க தொகுத்திருக்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஒரு கடுமையான முயற்சி, கடுமையான உழைப்பு, இதற்கு அவர்கள் ஆய்வாளர் பயன்படுத்திய அந்த படங்கள், நகரத்திற்கான அவங்க உருவாக்கிய வரைபடங்கள், அதுக்குள்ள இருக்கிற கல்வெட்டு தரவுகள், ஒரு தமிழ் சமூகத்தை நம்ம கண் முன்னாடியே கொண்டு வந்து வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் வந்து ஆய்வாளர் வந்து ரொம்ப அந்த ஆய்வுக்குள்ள தொடர்ச்சியா நம்ம அந்த பயணத்தின் மூலம் தான் அது சாத்தியப்படுகிறது. இப்ப இந்த கருத்தியல் வாணிபம் என்ன நமக்கு தெரியும், ட்ரேட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இது பழங்காலகட்டத்திலும் தொடர்ச்சியாக எப்படி மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான பொருள் வேற, இன்னைக்கு இருக்கிற ஷேர் மார்க்கெட்ன்ற விஷயம் வேற, ஆனா அதெல்லாம் வேற. ஆனா பழங்காலகட்டத்துக்குள்ள இருந்து ஏறக்குறைய சோழர் காலம், பல்லவர் காலம், பாண்டியர் காலம், விஜயநகர பேரரசு காலகம், சங்க காலகட்டம், இதுக்குள்ள இருக்கிற வாணிபம் என்ன, இந்த வாணிபத்தின் மூலமாக ஒரு பகுதி எப்படி செழுமையாக மாற்றப்படுகிறது அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இந்த இடத்துல இந்த நூல்ல நம்ம கருத்தியல் அப்படின்னு பார்க்கும்போது ஆய்வாளர் கருத்தியல் எதை சொல்றாருன்னா சமய கருத்தியல் தான் முக்கியம். ஒரு நகரம் உருவாவதற்கான கருத்தியல் என்ன, ஒன்னு அரசியல் கருத்தியலா இருக்கணும், இல்ல சமய கருத்தியலாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால்தான் அந்த பகுதி நகரமாக மாற்றப்படும், இல்லைன்னா அந்த பகுதி நகரமாக மாறாது. அப்ப ஏதோ ஒரு வகையில அரசியல் கருத்தியல் இருக்கணும், சமய கருத்தியல் இருக்கணும். மூணாவது இன்னொரு விஷயமும் வருது, என்னன்னா ஒரு துறைமுகத்திலிருந்து ஒரு துறைமுக பகுதியாகவும் இருக்க வேண்டும். துறைமுகத்திலிருந்து பொருட்கள் ஏற்றுமதி, இறக்குமதி, அது சார்ந்த விஷயங்கள், இதுக்குள்ளே இருந்த நகரம் வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்றத அந்த இடத்துல
அவங்க வந்து இந்த கருத்தியல்குள்ள சொல்றாங்க. ஆனா இந்த நூலுக்குள்ள நம்ம அதிகமா பார்க்கும்போது சமய கருத்தியல் தான். இந்த சமயம் சார்ந்த கருத்தியல் எப்படி ஒரு நகரை உருவாக்குகிறது, தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட நகரங்களுக்கும் சமய கருத்தியலுக்குமான தொடர்பு என்ன அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா அந்த நூல்ல வந்து ஆசிரியர் பதிவு செய்யறாரு. அப்புறம் இந்த கருத்தியல் மூலமாக, அந்த வாணிபம், இந்த கருத்தியல் மூலமாக இந்த நகரம், நகர்மயம் அப்படின்ற அந்த விஷயம் எப்படி வளருது அப்படின்றத அந்த நூலுடைய அவங்க ஒவ்வொரு பகுதிகளும் பேசுறாங்க. குறிப்பா இந்த நூல் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய கிமு 300 இருந்து கிபி 1300 வரைக்குமான அந்த காலகட்டம் அப்படின்னு பேசினாலும் பின்னால விஜயநகர பேரரசு காலகட்டத்துடைய அந்த பகுதியோட போக்குகளையும் ஆசிரியர் வந்து குறிப்பிட்டு காட்டுறாருன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு நம்ம ரொம்ப நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள போகாம இந்த நூலுக்குள்ள இருக்கிற அந்த தன்மைகளை ஆழப்படுத்தி புரிஞ்சுக்கிறதா நம்ம சொல்றேன். பார்க்கும்போது இந்த நகரமய கட்டங்கள்லாம் என்ன அப்படின்றத பத்தி முதல்ல பேசுறாரு ஆய்வாளர். அப்புறம் எப்படியான அந்த வரலாறு கட்டத்தில் நகர்மயம் உருவாக்கப்படுகிறது, ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் வாழ்கின்ற ஒரு மனிதன் பின்னால் ஒரு எல்லா பொருட்களையும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு வர மனுஷன் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எப்படி மனிதர்களை அவன் குவிக்கின்றான், குவிப்பதற்கான ஒரு வேலை நடக்கும் இல்லைங்களா. அப்ப நீங்க இருக்கோம், இந்த இடத்துல குவிறோம், இந்த இடத்துல ஏன் வந்து குவிறோம், அப்ப இந்த இடத்துல குவிவதற்கான ஒரு தன்மை இருக்கணும். அப்ப அந்த குவிவதற்கான தன்மை அந்த ஒரு நகரமாக அந்த இடத்தில் மக்கள் குவிவதற்கான தன்மைக்கான ஒரு கருத்தியல் தேவைப்படுகிறது. ஒரு அரசு சார்ந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம், அந்த ஏதாவது ஒரு நிகழ்வா இருக்கலாம். அப்போ அவங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நகரத்துக்கான அந்த காலகட்ட மாறுபாடுகள், அந்த நகரத்துக்கான உள்ளடக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த உள்ளடக்கங்கள் தான் நகரங்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த நகரம் என்பதற்கான அரசியல், அதுக்கான மேலாண்மை மையங்கள் இருக்கணும், அது வந்து ஒரு நகரத்தை உருவாக்கும். இந்த உள்ளடக்கம் அந்த நகரத்துக்குள்ள இருக்கணும். இன்னொன்னு ராணுவ மையங்கள் நகரத்துக்குள்ள இருக்கணும். அடுத்தது தொழில் வர்த்தக மையங்கள், இது ரெண்டுமே இருந்தால்தான் அது நகரத்துக்கான தன்மையா மாறும். அவங்க கடைசியா சொல்றது மத மையங்கள். இந்த தன்மைகள் இருந்தால்தான் ஒரு நகர் உருவாகும். இது முன்ன பின்ன கூடி குறைஞ்சிருக்கலாம், ஆனா இவைகள் முக்கியம், இது இருந்தாதான் இந்த நகரன்றது உருவாகும் அப்படின்றத ஆய்வாளர் வந்து சொல்றாங்க. இப்ப இதுக்குள்ள அவங்க பேசுற விஷயம் என்னன்னா, இந்த ஒரு நகரம் அப்படின்றது என்னன்னா ஒரு சமூக மாற்றத்தில் வந்து அது விளைகின்ற ஒரு விளைபொருள் தான் நகரம் என்பது. நகரம் என்பது புதுசா ஒண்ணு கிடையாது, ஒரு சமூக மாற்றத்தில் அது விளைகின்ற ஒரு விளைபொருளாகத்தான் நகரம் என்பது உருவாகிறது. அப்ப பொருட்களை உற்பத்தி செய்வது, உற்பத்தி செய்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்காக நகரங்கள் தேவைப்படுகின்றன. அந்த உற்பத்தி செய்த பொருட்களும் அவற்றை சந்தைப்படுத்துவதற்கான அந்த சந்தைகளும், அந்த சந்தைகளில் அப்புறம் வெளிநாட்டுக்கு அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான துறைமுகங்களும், அந்த துறைமுகங்களையும் அந்த நகரங்களையும் இணைக்கின்ற சேர்ந்த மாதிரியான ஒரு தலைநகரம் வந்து இந்த இடத்துக்கான ஒரு தேவையாக அமைகிறது. அப்ப இந்த தன்மைகள் எல்லாம் குறையும் பொழுது அது கிராமமாக மாறுகிறதுன்றதான் ஆய்வாளர் சொல்ற ஒரு முடிவா இருக்குது. அதாவது இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உற்பத்தி முறைகளும் அரசும் வணிக வர்க்கமும் இணைஞ்சிருக்கும். நகரத்தை பொறுத்த இது 3 நகரத்துக்குள்ள இணைஞ்சிருக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஒரு நகரம்னா இந்த அரசு கண்டிப்பா அந்த நகரத்தை தலையீடு இருக்கணும், தலையீடு இல்லாமல் அந்த நகர் உருவாகாது. அந்த தலையீடுபட்ட அந்த நகரத்திற்குள்ள அரசாங்கத்தினுடைய அமைப்புகள் உள்ள இருக்கும். கண்டிப்பா ஒண்ணு வரி வசூல் பண்ற இடமா இருக்கலாம், இல்ல அந்த சந்தைகளை ஒழுங்குபடுத்துற ஒரு விஷயங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில அரசோட தலையீடு இருக்கும். அப்ப வரி வசூல் பண்ணும்போது அந்த சந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான வீரர்கள் இருக்கலாம், அரசு வீரர்கள் இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு நகரம் என்றால் அதுக்குள்ள அரசு தலையீடு கண்டிப்பா இருக்கணும். அப்ப அந்த அரசு தலையீடு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்குள்ள வந்து மக்கள் யாரு என்ன இதெல்லாம் அவங்க பேசிட்டே இருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த நகர் உருவாக்கத்துல எப்படியான ஒரு சமயம் என்ன மாதிரியான ஒரு வேலை செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப வியப்பா இருக்கும். அப்ப இதெல்லாமே சேர்ந்து ஒரு நகரை உருவாக்குகின்ற பொழுது இந்த நகரங்களுக்குள் வரி வசூல் செய்வது, யார் வரி வசூல் பண்ணுவது, எல்லாரும் வரி வசூல் பண்ண முடியாது. அப்ப யார் வரி வசூல் பண்ணுவது, அதற்கான முறைகள் என்னென்ன, எந்தெந்த பொருட்களுக்கான எவ்வளவு வரிகள் இருக்குது. அப்ப ஒரு பகுதி திடீரென்று நகரமாக மாறாது. அப்ப நகரமாக மாற்றுவதற்கான அரசியல் வேலை என்ன, எல்லா ஊரும் நகரமா மாற்றப்பட்டான். ஏன்னா நம்ம எப்படி வாழணும், எங்க வாழணும், எந்த இடத்துல வாழணும்ன்றத மனு தர்மம் தெளிவா சொல்லி இருக்கு. யாரு எந்தெந்த பகுதிகளில் வாழணும், எந்த நிலங்கள்ல வாழணும், யாருக்கு நிலம் வைத்துக் கொள்கின்ற உரிமை இருக்கிறது, யாருக்கு விளைச்சலில் அந்த பொருட்களை எடுத்து செல்வதற்கான உரிமைகள் இருக்கிறது, இவைகள் அனைத்தையும் நமக்கு வந்து சமூகத்திற்கான சாதிய சட்டத்திட்டங்களாக மனு வகுத்திருக்கிறது. அப்ப நிலமும் உற்பத்தியும், உற்பத்தியில் இருந்து கிடைக்கின்ற அந்த உபரி பொருட்களும் வந்து குறிப்பிட்ட ஆட்கள் கைக்குள்ளதான் போய் இருக்கும். அப்ப அந்த குறிப்பிட்ட ஆட்கள் கைக்குள்ள போய் இருக்கும்போது அவற்றை அனுபவிப்பவர்கள் யார், இதற்கு உழைப்பவர்கள் யார், நகரம் சார்ந்து அந்த வாணிபம் செய்கின்ற அந்த வர்க்கம் எது அப்படின்றதான் நமக்கு இந்த இடத்துல முக்கியம். நமக்கு வந்து வர்ணம், தமிழகத்துல வர்ணம் வந்து பெரிய அளவில் செல்வாக்கு பெற்றாலும் சாதியம் எல்லாவற்றிலும் வந்து ஒரு
தலையீடு இருந்ததுன்றதுதான் நமக்கான ஒரு வரலாறா இருக்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பா அந்த பல்லவர் காலகட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, பல்லவர் காலகட்டத்தில் இருந்த நகரங்கள் என்னென்ன, குறிப்பா காஞ்சிபுர பகுதி எப்படி வந்து ஒரு சமண பௌத்த அடையாளத்தோடு சேர்ந்த ஒரு நகரமாக பல்லவர் காலகட்டத்தில் இருக்குது. அப்ப சமயம் என்பது ஒரு நகரத்திற்குமான தன்மையாக சமண பௌத்தம் எப்படி அந்த இடத்துல விளங்குச்சு அப்படின்றத அவங்க சொல்றது மட்டும் இல்லாம கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றாங்க. பின்னால இந்த காஞ்சிபுர பகுதி எப்படி பல்வேறு சைவ வைணவ சமயங்களோடு இணைந்த ஒரு மையமாக மாறுகிறது. அப்ப பல்லவர் காலகட்டத்தில் உருவாகிற ஒரு காஞ்சிபுரம் என்ற பகுதி ஒரு வாணிப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், பின்னால சைவ வைணவ சமயங்கள் காலகட்டங்கள்ல வரும்பொழுது அது என்ன மாதிரியான ஒரு நகரமாக மாறுகிறது. ஏறக்குறைய அது ஒரு பண்பாட்டு மையமாக காஞ்சிபுரம் மாறிடுது. அதுக்கு முந்தி பல்லவர் காலகட்டத்திலயோ சமண பௌத்தர் இந்த காலகட்டத்தில் ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். 7ஆம் நூற்றாண்டுல யுவான் சுவாங் இங்க வந்து பேசிட்டு போவார், ஏறக்குறைய இங்க இவ்வளவு பள்ளிகள் இருக்குது அப்படின்றது, அந்த பள்ளிகளுக்கு வந்து எப்படி இங்க வந்து படிச்சுட்டு போனாங்க, நாளந்தாலும் இங்க வந்து படிச்சுட்டு போனாங்க, ஒரு கல்வி மையமாக இருந்த ஒரு பகுதி, அதுக்குள்ள இருந்த ஒரு வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயம் பின்னால பண்பாட்டு நகரமாக மாற்றப்பட்டு அதற்குள் எப்படி வாணிபம் நடைபெற்றது அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா பேசியிருப்பாங்க. அப்போ இந்த வாணிபம், இந்த சார்ந்த விஷயங்கள், இவைகளுக்குள் பண்பாடு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்கிறது. அப்ப எது போன்ற பண்பாடுகள் தீர்மானிக்கின்றன? இன்னும் நிறைய தரவுகள் நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்குமே குறிப்பிட்ட பகுதியை வந்து கைப்பற்றதுல, வாணிப பகுதியை கைப்பற்றதுக்கான ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கின்றது ஆசிரியர் சொல்லுவாங்க. அப்ப இந்த தஞ்சை பகுதியில் இருக்கிற இந்த வாணிப நகரங்கள் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது, அதுக்கான ஒரு போராட்டம் நடக்கும். நம்ம வந்து நிலம் சார்ந்த பிரச்சனைகள், வாழ்வியல் சார்ந்த உரிமைகள், அது சாதாரண மக்களுக்கான விஷயமா இருக்கும். ஆனா வணிக நகரங்களுக்கான அந்த யார் எந்த பகுதியான வாணிபத்தை கைப்பற்றிக் கொள்வது. இன்னொன்னு கூடுதலான இந்த இடத்துல ஒரு செய்தி என்னன்னா, தமிழகம் முழுக்க துறைமுக பகுதிகளோடு தொடர்புடையது, பல பகுதிகளோடு அண்டை நாட்டோடு வாணிபம் செய்கின்ற ஒரு தன்மையுடையது. அப்ப அந்த துறைமுக பகுதியோடு இணைந்த ஒரு வாணிப நகரம், இதுதான் ஒரு அரசன், வளமான அரசன், வெற்றி பெறுகின்ற அரசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அரசன் வந்து ஒரு வாணிப நகரத்தையும் கையில வச்சிருப்பான், ஒரு துறைமுக பட்டணத்தையும் கையில வச்சிருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தால்தான் அவன் ஒரு வளமான அரசனா இருப்பான். இல்லாட்டினா பாரி ஓரி மாதிரி ஒரு மலை பகுதிகளில் தனித்தனியாக ஆட்சி செஞ்சுட்டு தான் அவன் வலிமையான அரசனாக இருக்க மாட்டான். அப்ப இங்கிருந்த பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும். குறிப்பாக உள்ளூர் சந்தையிலிருந்து அந்த பொருட்களை கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து கடல் வழியாக கொண்டு போய் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும், இறக்குமதி செய்யணும். இந்த ரெண்டு சந்தையும் அரசனுக்கு கையில இருக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. இப்ப இன்னொரு செய்தி, இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய வாணிப குழுக்களை பத்தியான பதிவுகள் இருக்குது. ஐயப்பொழில் சொல்லுவாங்க, அப்புறம் திசை 8 இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான வாணிபர்கள் இருக்காங்க, வணிக குழுக்கள் இருக்குது. இந்த வணிக குழுக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது மாறிக்கிட்டே இருக்குது. இந்த வணிக குழுக்களுக்குள்ளும் சில சாதிய தன்மைகள் பொதிந்திருக்கிறது. சித்திரமொழி வணிக குழு குறிப்பு அந்த ஆசிரியர் என்ன சொல்றாங்க, சித்திரமொழி வணிக குழு உருவாக்கி கொடுக்கின்ற அந்த பண்பாட்டு தன்மை ஒரு நகரை உருவாக்கி, அங்கு ஒரு கோயிலை உருவாக்கி, அங்க இருக்கிற பார்ப்பன தலைமைகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய வணிகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத இந்த வணிக குழுவோட ஒரு நோக்கம். அப்ப வர்த்தகம் அப்படின்றது வந்து ஒரு பகுதியோடு சேர்ந்ததாக, ஒரு நிலப்பகுதியோடு சேர்ந்ததாக அந்த தன்மையோடு தான் நம்ம இந்த இடத்துல அவங்க பதிவு செய்யறாங்க. இன்னொரு இந்த நூல்ல முக்கியமா இழையோடி போன்ற ஆய்வு, இந்த கருத்தியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி ஆசிரியர் கொண்டு போகும்போது, இப்ப நகர் சார்ந்த விஷயம், நகரத்திற்கான அந்த பண்புகள், இது சார்ந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதே நேரத்துல வந்து நகரம் வந்து வர்த்தகர்களுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம ஒரு வரியில சொல்லிடக்கூடாது. நகரம் என்பது ஒரு வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு வரியில சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த நகரம் என்பது பிரம்மதேவங்களோடு தொடர்புடையது. அப்ப இந்த பிரம்மதேவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, குறிப்பா பிராமணர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊர்கள், நிலங்கள், அவர்களுக்கு கட்டிக் கொடுக்கப்படுகின்ற வேத பாடசாலைகள், கோயில்கள், இதெல்லாம் இதோடு தொடர்புடையது. என்னோட வேதங்கள் வரலாறுல இது சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேசியிருக்கேன் நான். அப்போ இந்த பிரம்மதேயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அது சார்ந்த அந்த பகுதி எப்படி ஒரு வளமான பகுதிகளாக, அப்ப பிரம்மதேயம் எப்படிப்பட்ட இடங்களை கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் பார்ப்பனர்களுக்கு தானமா கொடுத்துட மாட்டான். உள்ளூர்ல நம்ம இந்த புக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தமிழகத்துல பல்லவர் காலகட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து வடக்குல இருந்து பார்ப்பனர்கள் அழைத்து வரப்பட்டார்கள், சதுர்வேதிகள் அழைத்து வரப்பட்டார்கள், பட்டர்கள் அழைத்து வரப்பட்டார்கள், சர்மாக்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அவருடைய குலம் என்ன, கோத்திரம் என்னன்றதை அந்த கோத்திரம் புக்ல பேசியிருப்போம். அப்ப இவர்கள் அழைத்து வரப்பட்டு இவர்கள் இந்த இடத்தில் தமிழக நிலத்தை இவர்கள் எப்படி பங்கு போட்டுக் கொண்டார்கள், இவர்களுக்கான அடிப்படை தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா வேதம் படிச்சிருக்கணும். அடிப்படை தகுதி வேதங்களை படிச்சிருக்கணும்,
மனு தர்மம் சாஸ்திர நூல்களை தெரிஞ்சிருக்கணும், சமஸ்கிருத புலமை இருக்கணும், சமஸ்கிருத அறிவாற்றலோடு இவர்கள் அந்த விஷயத்தை அணுகணும். குறிப்பா சாதிய சமூக கட்டமைப்புக்குள்ள இருக்கின்ற அந்த பிரச்சனைகளை இவர்கள் மனுவின் வழி அந்த சாஸ்திர நூல்கள் வழி தீர்த்து வைக்கின்ற ஒரு தலைமைகளாக ஆசான்களாக இருக்க வேண்டும். நமக்கு இந்த குடவோலை முறை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம், உத்தரமேரூர் கல்வெட்டை பத்தி பேசிட்டு இருப்போம். உத்தரமேரூர் கல்வெட்டுல அந்த குடவோலை முறையில நீங்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அது உங்களுக்கான ஒரு தகுதி என்னன்னா கண்டிப்பா நீங்க வேதம் படிச்சிருக்கணும். நீங்க வேதம் படிச்சாதான் அந்த குடவோலை முறைகளும் உங்க பேரே இருக்கும். அப்ப வேதம் படித்தவர்கள் தான் தலைமைகளாக அந்த பகுதிகளை நிர்வகிப்பவர்களாக இருக்கிறாங்கன்றது. அப்ப இந்த வேதம் படித்தவர்களுக்கு குறிக்கின்ற இந்த பகுதி பிரம்மதேயங்கள், சதுர்வேதி மங்கலங்கள், அகரங்கள், இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதிகளுக்குள்ள தான் நகரங்கள் உருவாக்கப்படுகின்றன. வேற எங்கேயும் நகரங்கள் போல. இன்னொன்னு, இந்த வேதம் படித்தவர்கள் கொடுக்கின்ற இந்த பகுதிகளுக்குள்ள வீடு கட்டிக் கொள்வது, சுட்ட ஓட்டினால் வீடு கட்டிக் கொள்கின்ற உரிமையை பார்ப்பனர்கள் பெற்றார்கள். அப்ப பார்ப்பனர்கள் சுட்ட ஓட்டினால் சுட்ட செங்கற்களால் வீடு கட்டிக் கொள்ளலாம் என்ற உரிமையை பெற்றார்கள் என்றால், மற்ற பிறர் எப்படி அந்த வீடுகளையும் மற்ற விஷயங்களையும் வச்சுக்கலாம். வரி விலக்கை பார்ப்பனர்கள் பெற்றார்கள், வரி சலுகைகள் பார்ப்பனர்கள் இருக்கு. அப்போ இது போன்ற தன்மைகளுக்குள் இருந்து உருவாகுகின்ற ஒரு சமூக கட்டமைப்பு அது எது போன்ற நகரத்தை உருவாக்கும்? இவ்வளவு நவீனம் இருக்கிற காலகட்டத்திலே இன்னைக்கு நமக்கும் உலக நாடுகள்ல இருக்கிற நகரங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஒரு அறிவியல் வளராத காலகட்டத்தில் ஒரு சமயம் சார்ந்து சமய கருத்தியலோடு பயணிக்கின்ற இந்த சமூகத்தில் முழுக்க 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 வேத பண்பாட்டை முதன்மைப்படுத்தி பேசுகின்ற ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள, சாதிய கட்டமைப்பு உள்ள ஒரு சமூகத்துக்குள்ள எது போன்ற நகரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும்? அப்ப எல்லா நகரங்களும் பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலங்களுக்குள் இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சதுர்வேதி மங்கலங்களுக்குள் இருந்து பிரம்மதேயங்களுக்குள் இருந்து உருவாக்கப்பட்ட நகரங்கள் அனைத்துமே ஒரு வணிக நகரங்களாக மாறுது. சிதம்பரம் கோயில், வாணிப தெருக்கள்லாம் சிதம்பரம் கோயில் உருவாக்குறாங்க. பிற்கால கட்டத்துல சிதம்பரம் உருவாது. ரொம்ப ஆசிரியர் தெளிவான ரெண்டு விஷயம் பதிவு செய்வார். கும்பகோணம் என்ற பகுதியே உங்களுக்கு பின்னால சோழ காலகட்டத்துல ஒரு பெரிய வணிக நகரமா மாறுது. அப்ப வெறும் அது கும்பகோணம் என்றது சோழ காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வணிக நகரமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு நகரமாக இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு காஞ்சிபுரம் போன்று கும்பகோண பகுதி ஒரு பண்பாட்டு நகரம் என்றால் பல்வேறு வகையான கோயில்களை இணைக்கின்றது. வைணவம், அதுக்குள்ள இருக்கிற வைணவ கோயில்கள் அது ஒரு பண்பாட்டு தன்மைகளோடு அது ஒரு சதுர்வேதி மங்கலமாக மாறும். வேளச்சேரி ஒரு சதுர்வேதி மங்கலம் தான். நம்ம கிடைச்ச இது திரிசூலம் அது ஒரு சதுர்வேதி மங்கலம் தான். பல்லாவரம் ஒரு சதுர்வேதி மங்கலம் தான். அப்ப இந்த மாதிரி சதுர்வேதி மங்கலங்களாக, கோயில்களாக இதற்குள் இருந்து இவர்கள் உருவாக்கி கொடுக்கின்ற நகரங்கள் என்ன? இதற்குள் இருந்து இவர்கள் உருவாக்கி கொடுக்கின்ற திருவெற்றியூர் அது ஒரு சதுர்வேதி மங்கலம் தான். அப்ப இதுக்குள்ள இருந்து இவங்க உருவாக்குற அந்த சதுர்வேதி மங்கலங்கள் இது ஒரு வாணிப தன்மையோடும் பண்பாட்டு தன்மையோடும், குறிப்பாக இந்த நகரங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து வகையான உரிமைகளையும் அதன் மூலமாக பெறுகின்ற நன்மைகளையும் பார்ப்பனர்கள் அனுபவித்தார்கள் அப்படின்றத நமக்கு வரலாறு. தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை நாம் எழுதும்போது நாம ஒரு பண்பாடாக நம்ம விதந்து பெருமையாக கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய பாறை ஓவியங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயம் நான் பேசலாம், நான் ஆடியன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால நல்லா அமைதியா இருந்தது. அப்ப என்னன்னா எல்லாமே நம்ம அப்படி எல்லாமே பெருமையால பேச முடியல. வரைந்தவன் தமிழா அப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு பழங்குடிகளாக நம்ம அங்க இருந்தா நம்மளும் வந்தோம். நம்ம புதுசா அங்க இருந்து பிறந்து வரல. அனைவரும் நம்ம அந்த லிஸ்ட்ல தான் வந்திருக்கோம், நம்மளும் தான் வரைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஒதுங்கி இருக்கிறாங்க. அப்போ அதற்கும் நமக்கும் தொடர்பு இல்லாததுக்கெல்லாம் பார்வைகளை பார்க்க முடியாது. ஏன்னா வேட்டை சமூகமாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே வேட்டையில இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் வேட்டை சமூகத்துக்குள்ள இருந்தா வெளில வந்திருக்கிறோம். அவங்க பேசும்போது அந்த ஒரு கரெக்ஷன் எனக்கு தெரிஞ்சது, இருந்தாலும் பேச முடியல. அது என்னன்னா அது போலதான் நம்மளுடைய நம்ம இந்த காலகட்டத்துக்குள்ள எல்லாருமே இந்த சமூக போக்குக்குள்ள, சமூக இயக்கவியல் அந்த விதிகளுக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். சாதியம் சார்ந்த அந்த விஷயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்றதான் யதார்த்தம். அப்ப இந்த சாதிய சமூக கட்டமைப்புக்குள் இருக்கின்ற உருவாகின்ற நகரம் சமண பௌத்த நகரங்களில் இருந்து சைவ வைணவ நகரங்களாக அது மாறும்போது அது பல்வேறு கோயில்களையும் பிற பண்பாட்டு தன்மைகளையும் இணைத்துக் கொண்டு அது அதோடு மட்டும் நிக்கல, நிறைய திருவிழாக்களை இணைத்துக் கொள்கிறது. சைவம் சார்ந்த திருவிழாக்கள் நகரம் வாணிபத்திற்கு துணையாக இருக்கின்றன. பண்டிகைகள் அது அந்த கோயில்களுக்கு அதுக்கு துணையாக இருக்கின்றன. வைணவ கோயிலா இருந்தாலும் சரி, சைவ கோயிலா இருந்தாலும் பண்டிகைகள் அதுக்கு துணையாக இருக்கின்றன. அப்ப ஒரு சாதாரண மக்கள் அந்த பண்டிகைகளோடும் திருவிழாக்களோடும் செய்கின்ற சடங்குகளோடும் அதற்கு அவர்கள் வாங்குகின்ற அந்த பொருட்களோடும் அந்த நகரம் இருக்குது. சரி, ஒரு கோயில் இருக்குது, ஒரு சதுர்வேதி மங்கலத்துக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. அந்த சதுர்வேதி மங்கலத்துக்குள்ள இருக்கிற கோயில்ல அவன் ஒரு திருவிழா கொண்டாடுறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்றான், அரசர்கள் உரிமை கொடுக்குறான் வணிகர்களுக்கு, நீங்க எவ்வளவு டாக்ஸ் வாங்கிக்கோ. இன்னைக்கு பில்லு போடுறாங்க இல்லையா, ஒரு கடையை 500 ரூபா கொடு, 101 501 ஒரு திருவிழா அம்மன் திருவிழாக்கு நம்ம கலெக்ஷன் பண்றாங்க இல்லைங்களா தெருவில். இதே வேலை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ அரசன் வரியை அவர்கள்
வாங்கிக்கலாம். பொருள்ல இந்த பொருளை இவ்வளவு விலை கூட்டி இந்த விழாவிற்காக விற்கிறேன் என்று கல்வெட்டு சான்று இருக்கிறது. இந்த பொருளை இந்த விழாக்காக இவ்வளவு ஏற்றி விற்கிறாங்க, இந்த பொருட்கள் மேல இவ்வளவு வரி விதிக்கிறாங்க, இந்த திருவிழாக்காக இந்த பொருட்களை எடுத்துறோம், இந்த செட் எடுத்துறோம், இதுக்கு இவ்வளவு வரி இருக்குதுங்க. இதெல்லாம் நான் பேசுறது முழுக்க தரவுகள், கல்வெட்டு தரவுகள் என்ன பேசிட்டு இருக்கேன். அப்ப பாண்டியர் காலகட்டத்திலும் இருக்கிறது, பின்னால சோழர் காலகட்டத்திலும் இது போன்ற தன்மைகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ வாணிப நகரங்கள் வரியோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த வரி என்பது வணிகர்களே விதித்துக் கொள்ளலாம். இன்னொரு விஷயம், வணிகர்கள் தனியாக தங்களுக்கான ஒரு மெய்க்கீர்த்தி எழுதலாம் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. இப்போ அரசன் தனக்காக ஒரு மெய்க்கீர்த்தியை உருவாக்கிறான், கல்வெட்டு வச்சுக்கிறான் இல்லைங்களா, வணிகர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அப்ப வணிகர்கள் தங்களுக்கான ஒரு மெய்க்கீர்த்தியை உருவாக்கி கொள்கலாம். மூணாவது, வணிகர்கள் அவர்கள் தங்களுக்கான ஒரு படையை அமைத்துக் கொள்ளலாம். எரி வீரர்கள், அந்த படையில் இருக்கிற வீரர்களோட பேர் எரி வீரர்கள், எரி வீரப்பட்டினம் அப்படின்னு சில பகுதிகள்லாம் இருக்கும். இந்த எரி வீரர்கள், எரி வீர பட்டணத்தில் சேர்ந்தவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொருட்கள் எடுத்துட்டு போவாங்க, இவர்கள் பாதுகாப்பு கொடுப்பார்கள். எரி வீரர்கள் உங்களை கொல்லலாம், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அரசன் மட்டும் இல்ல, எரி வீரர்கள் கொல்ற அளவுக்கான ஒரு, எப்படி கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தனக்கான ஒரு பாதுகாப்புக்காக சில படைகளை வீரர்களை வைத்துக் கொள்கிறதோ. நமக்கு சங்க இலக்கியத்தை பார்ப்போம், முல்லைப்பாட்டு நெடுநல்வாடையெல்லாம் பார்க்கும்போது இந்த பகுதிகளில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசனோட பாசறையிலே வந்து யவனர்கள் இருந்தாங்கன்றதுக்கான குறிப்புகள்லாம் இருக்கு. அவர்களும் வந்து எப்படி நம்ம படைகள்ல வந்து நிக்கிறாங்க இல்லைங்களா, அப்ப அந்த வீரர்களாக எரி வீரர்கள் இருக்கிறார்கள். இந்த எரி வீர பட்டணம், அப்ப நீங்க இங்க இருந்து ஒரு பொருளை கொண்டு போறீங்க, இங்க இருந்து வேளச்சேரி கொண்டு போறீங்கன்னா வேளச்சேரியில நிறுத்திட்டு அந்த இடத்துல எரி வீர பட்டண பகுதிகள் இருந்துச்சு, அந்த இடத்துல பொருளை வச்சுக்கலாம், வச்சு தங்கிக்கலாம், உங்கள் பொருள் களவு போகாது. அப்ப உள்ளூர் சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக எரி வீரர்கள் இருந்தார்கள். இன்னொன்னு ஒரு சிறப்பான ஒரு விஷயம், ஒரு கல்வெட்டுல தரவு கிடைக்கும். வணிகர்கள் வாணிபத்தோடு போயிட்டு இருப்பாங்க, யார் அவங்க கூட போனாங்கன்னு பட்டியல் போகும்போது என்ன ஒரு இதா இருந்துச்சுன்னா, வெத்தலை மடிச்சு கொடுக்குறவங்க கூட போவான். அந்த வணிக குழுவோடு வெத்தலை மடித்து கொடுக்குறவன் அவன் கூட போயிட்டே இருப்பான். அவன் வேலை என்னன்னா, எரி வீரர்கள் போவாங்க, எல்லாரும் போவாங்க. ஆனா அவங்க வேலை என்னன்னா, அந்த வணிக குழுக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்கணும். சாப்பாடு செய்யறோம் போறா அதெல்லாம் வேற கதை. ஆனா வெத்தலை மடித்துக் கொள்வது உள்ள போவாங்க. அப்ப வாணிபம் என்பது, உள்ளூர் வாணிபம் என்பது ஒரு பண்பாட்டு நிகழ்வு போலவே இருக்கின்றது. இவை இந்த சமய கருத்தில் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றது. அப்ப அந்த வாணிபம், உள்ளூர் சந்தை, உள்ளூர் வாழ்க்கை முறை, எந்த ஜாதிகாரம் எந்த தொழிலை செய்யணும், அந்த தொழில் மூலமா கிடைக்கின்ற அந்த உற்பத்தி தடைபடக்கூடாது. அந்த உற்பத்தி தடைபடாமல் இருப்பதற்கான கருத்தியல் என்ன? இந்த வைதிக கருத்தியல். இந்த உற்பத்தி தடைபடாத மனு கருத்தியல். இந்த வைதிக கருத்தியலும் மனு கருத்தியலும் உற்பத்தி தடைபடாதபடி சாதியத்தை பிறப்போடு உங்களுக்கு தொடர்பு படுத்தி, பிறந்ததிலிருந்து உங்களுக்கான குலத்தொழிலை அது உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்து விடுகிறது. அதனால் அரசர்கள் அவற்றை ஆதரித்தார்கள். பல்லவ அரசர்கள் தங்களை மனுவின் மொழி வந்தவர்களாக சொல்கிறார்கள். அதனால் அவர்கள் பிற பகுதிகளில் இருந்து பார்ப்பனர் இங்கு அழைத்து வந்து அவர்களுக்கு பிரம்மதேயங்களை அளித்தார்கள். அதுபோலவே பல்லவர்கள் போலவே சோழர்களும் பல பகுதிகளில் இருந்து அழைத்து வந்து பார்ப்பனர் அழைத்து வந்து பிரம்மதேயங்களை அளித்தார்கள். நிறைய எல்லாமே சான்றிதழ் இருக்கு. அப்போ இவ்வளவு பேரையும் கொண்டு வந்து அவங்க செய்யும் போது இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படுகின்ற பிரம்மதேயங்கள், இந்த பிரம்மதேயங்களுக்குள் உருவாக்கப்படுகின்ற அந்த கோயில்கள், அந்த கோயில்களில் இருந்து அதிகாரம் செலுத்துகின்ற பார்ப்பனர்கள், இவர்களுக்கு இந்த சாதிய சமூக கட்டமைப்பு தேவை. ஏன்னா இந்த கோயில்களையும் மற்ற விஷயங்களையும் பாதுகாத்து ஒழுங்குபடுத்தி கொடுக்கின்ற வேலையை இந்த வாணிகர்கள் செஞ்சார்கள். அதுதான் சந்திரலட்சுமி பேர் வச்சாங்க. நகரம் கருத்தியல்னு சொல்றாங்க. நகரம் என்பது ஒரு கருத்தியலால், குறிப்பாக தமிழக நகர் அப்படின்றது ஒரு கருத்தியலோடு தொடர்புடையது. நமக்கு இன்னும் நிறைய கேள்வி எழலாம். அப்ப இந்த ஒரு பக்கம் கடல் சார்ந்த வாணிபம் இருக்குது, அண்டை நாட்டோடு தொடர்பு இருக்குது. அண்டை நாட்டோடு தொடர்பு இருக்கிற ஒரு தன்மைக்குள்ள இந்த நகரியம் சார்ந்த கருத்தியல் என்பது சைவ வைணவம். அண்டை நாட்டோடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சமண பௌத்தம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் செல்வாக்கு செலுத்தும். எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் வட்டாரங்கள், அந்த மாதிரி பகுதிகளில், அந்த மாதிரி சாரி பெரிய மடிச்சு என்னன்னா, 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளில் நாகப்பட்டினத்தில் பௌத்தம் செல்வாக்கு நிலை கொண்டிருந்ததால், 11ஆம் நூற்றாண்டுல பௌத்தம் நாகப்பட்டினத்தில் செல்வாக்கு பெற்றிருந்துச்சு. செல்வாக்கு கொண்டிருந்ததால் குறிப்பாக தேராவாதம் செல்வாக்கால் தெற்கு கடற்கரை பகுதியில தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வர்த்தக உறவுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான வர்த்தக உறவுகளுக்கு அந்த இடத்தில் பௌத்தத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ளூர் சந்தைக்கு சைவ வைணவம் பயன்படுகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்காக நாகப்பட்டினத்தில் பௌத்தம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்ப சமயத்தை எப்படியெல்லாம் ஒரு வணிகர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள்.
இல்ல இல்ல அப்ப இந்த மாதிரியான எப்படி ஒரு ஒரு சமயம் இவர்கள் இந்த வணிகர்களுக்கு எப்படி தேவைப்படுகிறது? அப்போ ஒரு பக்கம் சமணம் என்ன மாதிரியான ஒரு பங்களிப்பை செய்தது, காஞ்சிபுரத்தில் சமணம் என்ன மாதிரி பங்களிப்பு செய்தது, நமக்கு 11ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் என்ன மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது, அப்ப தெற்காசிய நாடுகளுக்கு இருக்கு தெற்கு இப்ப சீனாவோட தொடர்புக்கு பௌத்தம் இவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆசிரியர் தான் சொல்றாரு, சீனாவோட தொடர்புக்கும் பௌத்தம் தேவைப்படுகிறது. அது போலவே பர்மா, ஸ்ரீலங்கா இந்த இடத்துல இவங்களுடைய தென்கிழக்கு ஆசிய தீவுகளுக்கு எல்லாம் இந்த குழுக்கள் போகின்றன. அந்த பௌத்தம் சார்ந்த அந்த தன்மையோடு இந்த குழுக்கள் போகின்றன. அது அப்ப சீனா தஞ்சை வரைக்கும் சீனாவோட செம்பு காசுகள்லாம் சீனால கிடைக்குது. அப்ப பௌத்தத்தின் மூலமாக பௌத்த அடையாளத்தின் மூலமாக இவர்கள் செய்த வர்த்தகம், அது சார்ந்த தன்மைகள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது போலவே உங்களுக்கு நிறைய ரோம் நாணயங்கள் நமக்கு தமிழகத்துல கிடைக்குது. சங்க காலகட்டத்தில் எங்க அகழ்வாய்வு செஞ்சாலும் இன்னைக்கு ரோம் நாணயங்கள் நமக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப ரோம் நாட்டு மையமாக வர்த்தக மையமாக தமிழகம் இருந்துச்சா சங்க காலகட்டத்தில். கீழடியில ரோம் நாட்டு நாணயம் கிடைக்குது. அப்புறம் அதே போல கொடுமணல்ல கிடைக்குது, ஆதிச்சநல்லூர்ல கிடைக்குது. எல்லா பகுதிகளிலும் ரோம் நாட்டு நாணயங்கள் கிடைக்கும் பொழுது நம்ம பூந்தமல்லி வரைக்கும் கிடைக்குது, பூந்தமல்லி கூட கிடைச்சிருக்கு ஒரு அகழ்வாய்வு. அப்ப ரோம் நாட்டு நாணயங்கள் தமிழகம் முழுவதும் செல்வாக்கு பெற்று எப்படி பரவியது? அப்ப ரோமுக்கும் நமக்குமான வர்த்தக உறவு என்ன, தொடர்பு என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு சங்க காலகட்டத்தை பத்தியான ஒரு கேள்வி. அப்ப ஒரு பகுதிக்குள்ள ஆட்சி செலுத்துவதற்காக முதலில் அந்த பகுதியான தன்மைகளையும் அதை பத்தியும் அறிந்து சொல்வதற்கு ஒரு அரசனுக்கு வணிக குழு தான் முக்கியமா இருக்கும். அந்த வணிக குழு தங்களோடு அழைத்து செல்கின்ற அந்த வீரர்கள் அவர்கள் மூலமாக அந்த பகுதி எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது, இது மூலமாகத்தான் ஒவ்வொரு அரசர்களும் ஒரு நாட்டின் சில வணிக சந்தைகளை கைப்பற்றியிருந்தார்கள். அந்த நாட்டை கைப்பற்றவில்லை, அந்த வணிக சந்தையை கைப்பற்றியிருந்தார்கள். அந்த வணிக சந்தையின் மூலமாக அந்த பகுதி மக்களுக்குள்ள இருக்கிற அந்த தொடர்பு இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள அவர்கள் ஒரு சமயம் சார்ந்த ஒரு பெரிய பிரச்சாரம் செய்யும்போது ஒரு கோயில் சார்ந்த விஷயங்களும் அவங்க கட்டுவாங்க. அது சொல்றாங்க, வெளிநாட்டுல சோழகால கோயில் இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்ற விஷயம் அதுதான். இத்தனை காலம் அங்க ஆட்சி செய்தார்கள் அப்படின்றதுக்கான நமக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் சொல்ல முடியாது. அந்த பகுதிக்கான ஒரு நிர்வாகிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். டேட்டாஸ் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஆழமா போயிட்டு அவங்க அந்த பகுதி முழுக்கும் அவங்களுக்குள்ளதான் இருந்துச்சு. ஜாவா ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு, சுமத்ரா தீவு ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சுன்றதெல்லாம் இதெல்லாம் வரலாற்றுல பெருமிதத்தோடு சேர்த்து நம்மளுடைய வரலாற்றுகளை தூக்கி பிடிப்பவர்களுடைய வார்த்தைகள்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர, நம்ம உள்ளீடாக அவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த தன்மைகள் இது போன்றுதான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வணிக குழுக்கள் தங்களுக்கான ஒரு மெய்கீர்த்தியை வைத்துக் கொள்கின்றன, தங்களுக்கான ஒரு மெய்கீர்த்தி வச்சுக்குது, தங்களுக்கான வீரர்களை வைத்துக் கொள்கின்றன, எரிதளங்களை அமைத்துக் கொள்கின்றன. பகுதி பாத்தீங்கன்னா பெருவழிகள்னு சொல்லுவாங்க. பெருவழி ஒரு ஊர் ஹைவேஸ் சொல்ற மாதிரி இந்த பெருவழிகள், அந்த பெருவழியில் பாதுகாப்புக்காக இந்த எரி வீரர்களும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்ற எரிதளங்களும் இந்த பகுதிகளும் இது உள்ளூர் சந்தைகளுக்கான ஒரு தன்மைகளாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த வணிகர்கள் எது போன்ற வழிகளை பயன்படுத்தினார்கள் நம்ம ஒரு பட்டியலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆற்று வழிகளை பயன்படுத்தினார்கள். நமக்கு இந்த ஆற்காடு பகுதியில் பாலாறு பகுதியில் இருக்கு இல்லைங்களா, சில குறிப்பிட்ட நேரங்களில் நீர் ஓடும்போது அந்த குறிப்பிட்ட நேரங்களில் சில பொருட்கள் அந்த மாதிரி பகுதிகள் எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப குறிப்பிட்ட பகுதியில் கடந்துருவாங்க. அப்போ குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஆற்று வழிகளை பயன்படுத்துகின்ற ஒரு வேலை நம்ம பார்க்கலாம். அது போலவே பெருவழிகள்ல அவங்க பயணம் செஞ்சு போற ஒரு விஷயமா இருக்கலாம். உள்ளூர் சந்தை, உள்ளூர் மக்கள் சின்ன சின்ன பொருட்களை பயன்படுத்தி ஒரு சந்தையை செய்யற ஒரு வேலை இருக்கும். இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்தாலும் இந்த சித்திரமேவி பெரிய நாட்டார் போன்ற வணிக குழுக்கள், அப்புறம் ஐயப்பொழில் போன்ற வணிக குழுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு 10 பேர் இருக்குது. அந்த லிஸ்ட் நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். இந்த வணிக குழுக்கள் சார்ந்த இந்த விஷயங்கள் இவர்களை போல் அவர்கள் ஒரு பெரிய அளவுல ஒரு வீரர்களோடு இருந்த ஒரு வணிகர்கள் கிடையாது. ஒரு சின்ன சின்ன வண்டியில பொருட்களை எடுத்துட்டு ஒரு கைதமலையோ ஒரு மாநில வண்டி கட்டிய பொருட்களை எடுத்துட்டு செய்யற ஒரு சந்தைக்கான சிறு வியாபாரிகளாக உள்ளூர் சந்தைகள் இருந்திருக்கின்றன. இந்த உள்ளூர் சந்தைகள் இப்ப என்ன உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குதுன்னா, ஆசிரியர் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு. குறிப்பா சோழர் காலகட்டத்திற்கு முன்பு இருந்த வணிகர்களுக்குள்ள நம்ம அந்த பண்டமாற்று முறை வாணிபம்னு ஒரு விஷயத்தை பார்த்திருப்போம். இப்போ உள்ளூர் சந்தையில சின்ன சின்ன ஆட்கள் செய்யறதுல பண்டமாற்று வாணிபம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த பண்டமாற்று வாணிபம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அடுத்த இடத்துக்கு போகும்போது என்னவா மாறுதுன்னா, தங்கம் கோல்டு அதை வச்சான ஒரு வணிகமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது காசுகள். சோழர் காலகட்டத்தில் குறிப்பாக ஒரு 11ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு காசுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன வணிகத்திற்கு. ஆசிரியர் ஒரு குறிப்பை கொடுக்கிறாரு. அதற்கு முன்பு தங்கமா இருந்த ஒரு விஷயம் பின்னால் காசுகளாக. இப்ப காசுகள் மூலமாக சந்தைகள், நம்ம இன்னைக்கு கிரிப்டோ வரையும் பேசிட்டு இருக்கோம். அந்த காசுகள் மூலமாக கிடைக்கின்ற ஒரு சந்தை இருக்கு இல்லைங்களா, அந்த சந்தை ஒரு பிரம்மாண்டமான சந்தையா இருக்குது. அப்ப என்னன்னா, இந்த வணிகர்கள் தங்கத்தை கொண்டு சென்று வியாபாரம் செய்வதற்கும் காசுகள் மூலமாக நம்ம வியாபாரம் செய்வதற்கான வேறுபாடு இருக்குது. காசுகளுக்கான அந்த மதிப்பை கொடுக்கும் பொழுது அது தங்கத்தோட எடுத்து செல்வதற்கு எளிதாக இருக்கிறது. அப்ப அந்த காசுகள் மூலமாக கிடைக்கின்ற ஒரு சந்தை, ஒரு வர்த்தகம், அது சார்ந்து உருவாகின்ற ஒரு தன்மைகள், இவைகள் அனைத்துமே சோழர் காலகட்டத்தில் வணிக வர்க்கம் வளர்ச்சிக்கு அது பயன்பட்டது. பின்னால
இது மட்டும் இல்லாம என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, விஜயநகர பேரரசு காலகட்டத்திலும் குறிப்பாக வெளியிலிருந்து பல பகுதிகளிலிருந்து வணிக குழுக்கள் வந்துருது. இப்ப ஆந்திரா பகுதிகளிலிருந்து நிறைய வணிகர்கள் வந்துடுறாங்க, குறிப்பா செட்டியார்கள் வந்துடுறாங்க. அப்ப ஆந்திரா பகுதிகளிலிருந்து வருகின்ற அந்த செட்டியார்களும் இஸ்லாமியர்கள் வணிகர்களாக வரும்போது இவர்கள் மூலமாக துறைமுக பகுதிகள் கைப்பற்றப்படுகின்றன. இன்னொரு விஷயம் என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, கிழக்கிந்திய கம்பெனி போன்ற பிற்கால கட்டத்துல வணிக குழுக்கள் வரும், பெரிய பெரிய வணிக குழுக்கள் வரும். இவர்களோடு இவர்கள் இணைய முடியாது. ஏன்னா நம்மளுடைய வணிக குழு அதற்கான தன்மைகள், இந்த வணிக வர்க்கம் தங்களுடைய இப்போ ஒரு ட்ரேட் பண்றோம், ஒரு வர்த்தகம் பண்றோம், அதன் மூலமா கிடைக்கிற ஒரு லாபம் இருக்கு இல்லைன்னா, அந்த லாபத்தை இந்த சமூகத்தின் அறிவு வளர்ச்சிக்கு தான் நீங்க பயன்படுத்தணும். சமூகத்திற்கான அறிவு வளர்ச்சிக்கோ சமூக வளர்ச்சிக்கோ அதான் பயன்படுத்தணும். அவன் மீண்டும் என்ன பண்றான், மீண்டும் இந்த சாதிய சமூக கட்டமைப்பு உருவாக்குகின்ற பார்ப்பனர்களுக்கான கட்டுமான வேலைகளை தான் செய்து கொடுக்கின்றான், அவர்களுக்கான சலுகைகள் தான் கொடுக்கின்றான். திருப்பி 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 இந்த சமூகத்தை மீண்டும் மீண்டும் பழமைவாத கருத்துக்களுக்குள்ளேயே வச்சிருக்கணும்ன்ற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி பழமைவாத கருத்துக்களுக்குள்ளேயே இருக்கும்போது இந்த சமூகத்திற்கான அறிவு சார்ந்த வளர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு காஞ்சிபுரம் பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு கோயிலை பத்தி உங்களுக்கு தேவார திருவாசகங்கள் உங்களுக்கு பதிவு செய்து, கும்பகோணம் பகுதியில் இருக்கிற ஊர்கள், அகரகார தெருக்கள், வைணவ தெருக்களை பத்தி தேவார திருவாசகங்கள் பதிவு செய்து பதியங்கள் பதிவு செய்துன்னா அது மூலமாக கிடைக்கின்ற ஒரு ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கிராமம் சார்ந்த பகுதிகளுக்கு கிடைக்காம போயிடுது. அப்ப இந்த வணிக இதை இவர்கள் திட்டமிட்டே செய்கிறார்கள். ஒரு கருத்தியல் பிரச்சாரம் என்பது இந்த சமூகத்திற்கான இந்த மக்கள் எதை சிந்திக்க வேண்டும், யாருக்காக சிந்திக்க வேண்டும், இது ரெண்டும் முக்கியம். நீங்க எதை சிந்திக்கணும், யாருக்காக சிந்திக்கணும், இன்னொரு தன்னிலையில் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ளும்படி சிந்திக்க வேண்டும். இந்த 3 தன்மைகளும் ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை எளிதாக நாம் கருத்தியலுக்குள் கொண்டு வந்து நாம் நமக்கான நபர்களாக மாற்றிக்கொள்ளலாம், நமக்கான நாம் சொல்கின்ற வேலையை செய்கின்ற அடிமைகளாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த தன்மைகளுக்குள் தான் இந்த தமிழ் சமூகத்திற்கான கருத்தியல்கள் வைதிக கருத்திலிருந்து, வேத பண்பாட்டிலிருந்து இந்த கருத்தியல் உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. தமிழகத்தில் உருவான நகர்மயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வைதிக மயப்பட்ட ஒரு நகர்மயம். தமிழகத்தில் அந்த நகரம் பிரம்மதேயங்களாக திட்டமிட்ட அரசனால் உருவாக்கப்பட்டது, வணிகர்களால் அந்த நகரம் உருவாக்கப்படவில்லை. இந்த இடத்துல அதான் முக்கியம். அரசனால் உருவாக்க கொடுக்கப்படுகிறது. ஒரு பிரம்மதேயத்தை அரசன் கொடுப்பான். இதுல இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் கொடுப்பான், தனியூர்னு கொடுப்பான். பிரம்மதேயத்துல தனியூர் எதுவும் கட்டுப்படாது. உத்திரமேரூர் தான் தனியூர்னு வரும். பிரம்மதேயம் தான் சதுரதி மங்கலமா தான் இருக்கும், ஆனா தனியூர்ன்ற ஒரு ஸ்பெஷல் இருக்கும், ஸ்பெஷல் ஜோன் சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி முதலமைச்சருக்கான கண் பார்வையில் இருக்கிற பகுதிகளாக சில பகுதிகள் நம்ம இன்னைக்கு சொல்ற மாதிரி அன்னைக்கு அரசனுடைய முக்கியமான கண் பார்வையில் இருக்கிற பகுதிகளாக உத்தரமேரூர் இருக்கும். அப்ப அந்த தனியூர்ல இருக்கிற பார்ப்பனர்கள் ஒவ்வொரு சதுர்வேதி மங்கலங்களும் பார்ப்பனர்களும் தங்களுக்குள்ள ஒரு தொடர்புல வச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு குரூப் வச்சிருக்கோமோ, தொடர்பு வச்சிருக்கோமோ, அன்னைக்கு அவர்களிடம் ஒரு தொடர்பு இருக்கும். இந்த ஊரில் இந்த கோயிலுக்கு அந்த சதுர்வேதி மங்கலத்தில் இருந்து ஒருவன் பொருட்களை, நிலங்களை தானம் கொடுப்பான். இந்த சதுர்வேதி மங்கலங்களை பாதுகாக்கின்ற வேலையை அரசனும் செய்வான், வணிகர்களும் செய்வார்கள். வணிகர்கள் இந்த கோயிலுக்கு நிலக்கொடையை அளிப்பார்கள். கோயில்களுக்கு வணிகர்கள் இந்த 18, 19 நூற்றாண்டு கல்வெட்டுகள்லாம் நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சுன்னு தெரியும், தூண் கொடுப்பான். 2-3 வணிகர்கள் சேர்ந்து 4 தூணை தானம் கொடுப்பான். தூண் தானம் அளித்தவர்கள் திருவேற்றூர் கோயில் போனீங்கன்னா கூட அதெல்லாம் பார்க்கலாம். 4 தூண் தானம் கொடுத்திருப்பான். அப்புறம் மேல கட்டுமானத்துக்கான இந்த பில்லர் கொடுக்குறான். அப்ப அந்த கோயிலை உருவாக்குவதற்காக வணிகர்கள் சேர்ந்து கொடுக்கின்ற தானம் இருக்குல்ல, இது வைதிக கருத்திலையும் பார்ப்பன கருத்திலையும் வளர்த்தது. அப்ப தமிழகத்தில் உருவான நகரம் என்பது வைதிக சமூக கட்டமைப்புக்குள் இருந்து உருவான ஒரு நகர்மயம். இந்த வைதிக கருத்தியலுக்குள் இருந்து உருவான நகர்மயத்திற்குள் இருந்தால் இந்த இலக்கியங்களும் வருகின்றன. இந்த இலக்கியங்கள் இவற்றைத்தான் மீண்டும் மீண்டும் நமக்கு பதிவு செய்கின்றன. மக்களுக்கான இலக்கியமாக இவர்கள் ஏன் இல்லை என்றால், கருத்தியலே உங்களுக்கு நமக்கானதான கருத்தியல் இல்லை. இந்த சமூகம் சமத்துவமான ஒரு கருத்தியலோடு பயணம் செய்யவில்லை. இதற்குள் இருக்கிற வணிக வர்க்கம் இந்த மக்களை சுரண்டுவதற்காக அந்த கருத்தியலை பயன்படுத்திக் கொள்கிறது. அப்ப கிராமம், நகரம், இதுக்குள்ள சோழர் காலகட்டத்துல ஆசிரியர் இன்னொரு விஷயத்தை பேசுவாரு, வலங்கை இடங்கை பற்றிய விஷயத்த பேசுவார். இந்த வலங்கை இடங்கை இதுக்குள்ள இந்த வணிகர்கள் வணிக குழு 2 தன்மைகளாக பிரிஞ்சிருக்கும். அப்ப அதுக்குள்ள யாரு நமக்கு வலங்கை இடங்கை பத்தி பேசினா பண்பாட்டு ரீதியான ஒரு போராட்டங்களுக்காக அவர்கள் தங்களை முதன்மைப்படுத்திக் கொண்டார்கள் நமக்கு விஷயம் அது கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த நகரம், எந்த நகர்பகுதி, எங்க வணிகம், அது சார்ந்த விஷயம், அதற்குள் யார் மேலாண்மை செலுத்துவது அப்படின்ற தன்மை அதுக்குள்ள இருக்கும் அப்படின்றத ஆசிரியர் சந்திரலட்சுமி தெளிவா பதிவு பண்றாங்க. அப்போ ஏறக்குறைய ஒரு சமூகம் எப்படி பிளவுபட்டிருந்தாலும் அதற்குள் இருந்து அந்த இன்னைக்கு மார்க்ஸ் சொல்றதுதான் மூலதனம் என்பது உலக சந்தையோடு தொடர்புடையதுன்னு மார்க்ஸ் சொல்வார். அப்போ இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரமும் உற்பத்தியும் சுரண்டலும் யாரிடம் போய் சேர வேண்டும், அந்த சுரண்டலுக்கு பயன்படுகின்ற கருத்தியல் எது, அந்த சுரண்டலுக்கு பயன்படுகின்ற கருத்தியல், உழைக்கும் மக்கள் யார், அவர்களுக்கான வேலைகள் என்ன, அப்ப இதிலிருந்து இவர்கள் எப்படி விடுதலை பெறுவது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த நூலை படிக்கும் போது நமக்கான ஒரு
சில விஷயங்களாக நமக்கு தோன்றுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பல்வேறு வகையாக காஞ்சிபுரத்தை பற்றியும் கும்பகோணத்தை பற்றியும் தனித்தனியாக ஒரு ஆற்றுப்படுகை எப்படி சதுர்வேதி மங்கலங்களாக மாற்றப்படுகிறது, வளமான நிலப்பகுதி எப்படி சதுர்வேதி மங்கலங்களாக மாற்றப்படுகிறது, அங்கு கோயில்கள் எவ்வாறு உருவாகிறது, அதற்குள் எப்படி ஒரு வாணிபம் உருவாகிறது அப்படின்றத பத்தி ஒரு பக்கமா அதிகப்படியான தரவுகளோடு முன்னில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு தமிழ் ஆய்வாளர் திரட்டி கொடுக்கின்ற அந்த தகவலை விட கூடுதல் உழைப்பு, அதிக நீண்ட நாட்களோட உழைப்புக்குள்ள இருந்து அந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த நூலை வாசிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கறதால ஒரு சமூகம் சார்ந்த விஷயமாக, ஒரு சமூகம் தனக்கான பண்பாட்டு தன்மைகளை எவற்றை வைத்துக் கொண்டது, அது எவ்வாறு அந்த பண்பாட்டு தன்மைகள் மூலமாக தன்னை நிறைவுபடுத்தி கொண்டது. இன்னைக்கு தீபாவளி கொண்டாடினாதான் உங்க மனசு நிறைவடையுதுன்னா இந்த பண்பாட்டு தன்மையில நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுறீங்க. அப்ப அந்த பண்பாட்டு தன்மை மூலமாக நம்ம மனதை நீங்க நிறைவுபடுத்திக் கொள்றீங்க. கொண்டாடல, போன சொல்லிட்டு தீபாவளி கொண்டாடல. கொண்டாட்டம் என்பது நகரம், கருத்தியல், சந்தையோடு தொடர்புடையது. புரிஞ்சுக்கோங்க. அப்ப நகரம், கருத்தியல், சந்தையோடு தொடர்புடைய இருக்கிற திருவிழாக்கள் அந்த பண்பாட்டின் மூலமாக தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வது, அந்த பண்பாட்டின் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் சார்ந்த விஷயங்கள் எந்த கேள்வியும் கிடையாது. ஏன் இதை செய்யணும், இதை பண்ணணும், எந்த கேள்வியும் இல்லாமல் இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் அதை இன்னைக்கு எல்லாமே ஆடி மாசம் ஆஃபர்ல இருந்து தீபாவளி சலுகைகள்ல இருந்து வியாபாரிகள் தான் நமக்கு எடுத்து வந்து திணிக்கிறோம். அட்சய திருதியை திணித்தது வியாபாரிகள் தான் நம்ம கிட்ட எடுத்து வந்து திணிச்சு. நமக்கு முதல்ல அட்சய திருதி தானே தெரியாது. ஆடி ஆஃபர்ன்றது எடுத்து வந்து அவன் கொடுக்குறது அவன் தான். புரியுதுங்களா? அப்புறம் இப்போ இந்த போன்ல இருந்து இதுல இருந்து எல்லாமே வந்து இப்போ தீபாவளிக்கு போட்டுறான். அதே மாதிரி ஒவ்வொரு சமயம் சார்ந்த ஒரு மதம் சார்ந்த பண்டிகைகளையும் அவன் விழாக்களாக கொண்டாடி வணிகர்கள் நம்மிடம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அன்றும் அதேதான் நடந்தது. அன்றும் அந்த கோயிலை வைத்துக் கொண்டு, அந்த திருவிழாக்களை வைத்துக் கொண்டு, இந்த பண்டிகைகளை வைத்துக் கொண்டு இவர்கள் உருவாக்கினார்கள். புது புது கோயில்களை உருவாக்கினார்கள். நீங்க எப்படி ஒரு அம்மன் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ஒரு கலை நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக மாத்திரம் வணிகர்களுக்கான ஒரு விஷயமா மாறுது இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு கடவுள்களும் இந்த வணிகர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். இந்த கடவுள் சார்ந்த வைதிக கருத்தியல் இவர்களுக்கு தேவை, இந்த பார்ப்பனை கருத்தியல் தேவை. இந்த சமூகம் சாதி ரீதியாக பிளவுபட்டு இருந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த பிளவின் மூலமாக உழைத்து கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக இவர்களுக்கான சந்தை பொருள் தடைபடாமல் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எளிதாக இவர்கள் அவர்களிடம் வரி வசூல் செய்து கொள்கிறார்கள். இந்த கட்டமைப்பு நகரம், தமிழகத்தில் இருக்கிற நகரம் சார்ந்த ஒரு விஷயம் எப்படி உருவானதுன்றத ஒரு ஆய்வு ரீதியாக ஆசிரியர் நிறுவியிருக்காரு. இது தமிழகத்துக்குள்ள இந்த இதுக்குள்ள நம்ம பார்க்கலாம். அப்ப உலக அளவுல நகரங்கள் எப்படி உருவாயிருக்கும், உலக நாடுகளில் வைதிக கட்டமைப்பு, இந்த சமூகம், இது சார்ந்த பிரம்மதேயங்கள், இது இல்லாம இருக்கிறதுக்குள்ள நகரங்கள் எப்படி உருவாகிருக்கும் நம்ம ஒரு ஆய்வு அடுத்த கட்டத்தில் நம்ம தேடி போனோம்னா அது பல்வேறு வகையான விஷயங்களுக்கு நமக்கு விடை கொடுக்கும். நகர் சார்ந்த, நகரியம் சார்ந்து உருவாக்குகின்ற ஆய்வுகளுக்கு முக்கியமான முன்னோடி நூலாக இந்த புத்தகத்தை கொள்ளலாம். அந்த அடிப்படையில ஆர் சந்திரலட்சுமியோட இந்த நூல் வந்து குறிப்பா அந்த தென்னிந்திய சமூகத்தினுடைய ஏறக்குறைய வந்து ஒரு 1600 ஆண்டுகால ஒரு கருத்தியலையும் வணிக வர்க்கத்தினுடைய வரலாற்றையும் இந்த சமூக கட்டமைப்புக்கான ஒரு வைதிக கட்டமைப்பையும் எடுத்து விளக்குகின்ற ஒரு முக்கியமான நூலா இருக்கின்ற பதிவு செய்யறேன். தொடர்ச்சியா இது போன்ற விவாதங்கள், நிகழ்வுகள் எல்லாமே வந்து நேரடியாக சென்று பார்ப்பது அப்படின்றது இல்லை. எல்லாமே வந்து ஒரு இணையத்தின் வழி பார்க்கின்ற ஒரு மனநிலை எல்லாருக்கும் வேலை மாறி போச்சு இல்லைங்களா? 8 மணி நேரம் வேலைன்றது போயிடுச்சு இல்ல, 12 மணி நேரம் வேலையா மாறி போச்சு. நிறைய பேருக்கு வேலைக்கான நேரம் இல்லை, போயிட்டு வரதுக்கான நேரம் இல்லை, நெருக்கடி. இந்த மாதிரி இடங்களுக்கு கூடுவதில் நெருக்கடி இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் தொடர்ச்சியா அதை நடத்தணும்னு நம்ம ராமசாமி நண்பர் இருக்காரு இல்லைங்களா, கலப்பை பதிப்பகத்தின் மூலமாக தொடர்ச்சியா அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வரவேற்க வேண்டிய விஷயங்கள். இது போன்ற நிறைய அரங்கங்கள் அந்தந்த பகுதிகளில் நிறைய உருவாகி இருந்தாலும் குறிப்பிட்ட சில அரங்கங்களுக்கான சில தனித்தன்மைகள் தேவைப்படுகிறது. இந்த அரங்கத்துக்கு போனால் இந்த மாதிரி தன்மைகளோடு விவாதிக்கிறார்கள். இந்த அரங்கத்துக்கு போனால் இது மாதிரி இளம் ஆய்வாளர்களை பார்க்கலாம். அடுத்த கட்ட தலைமுறையோடு இந்த அரங்கம் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த அரங்கம் மார்க்சியத்தோடு தொடர்புடையதாக இருக்கு. நம்ம பேசுறோம் இல்லைங்களா, ஒரு வரலாற்றோடும் இந்த சமூகத்தோடும் தொடர்புடைய ஒரு அரங்கமாக தொடர்ச்சியாக இந்த கலப்பை பதிப்பகம் இந்த அரங்கத்தை கொண்டு செல்லும் என்ற மன மகிழ்ச்சியோடு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.